ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளின்னு வந்துட்டாவே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எக்கச்சக்கமான ஸ்வீட் பாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்வீட் பாக்ஸில் மிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் பூந்தி லட்டு. பூந்தி லட்டு உடையாமல் பர்ஃபெக்டாக வரத்துக்கான ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பூந்தி லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் ஃபஸ்ட் டைம் செய்கிற பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுலேயே 10 லட்டுக்கு மேலே கிடைக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி ஈஸியாக கரண்டியில் விழும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நெக்ஸ்ட் நாம் இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சுகர் 1 கப் சேர்த்துட்டு தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகும் போதே சுக்கு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். லட்டு பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு பாகுபதம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாகுபதம் அப்பப்போ செக் பண்ணலாம். இந்த பாகுக்கு கம்பி பதம் தேவையில்லை. சிரப்பு இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தாவே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயிலை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி ஜல்லி கரண்டியோ இல்லை ஓட்டை இருக்க கரண்டியோ வச்சு மாவை அது மேலே ஊற்றிட்டு கரண்டியால் இப்படி தேய்ச்சி விடணும். ஒரே இடத்துல விடாமல் சுற்றி விடணும், இல்லைனா எல்லாமே ஒட்டிக்கும். 1 மினிட் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைனா பூந்தியோட கலரே சேஞ்ச் ஆகிடும், லட்டுக்கும் கலர் கிடைக்காது. பூந்தி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பூந்தி நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக ஆனால் தான் லட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் போது தான் சுகர் சிரப்பும் பூந்திக்குள்ளே இறங்கும். செஞ்சு வச்ச பூந்தியை 2 ஆஃபாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ஆஃப் போர்ஷனை மட்டும் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் போர்ஷன் பூந்தியை அரைச்சி சேர்க்கும் போது லட்டு உடையாமல் வரும். இதுதான் அந்த சீக்ரெட் டிப், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஆஃப் பூந்தியை பிளேட்டில் சேர்த்துட்டு அதனோட காய்ச்சி வச்ச சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச பூந்தி பவுடரையும் இதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு தட்கா பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். 15 முந்திரி 15 திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை இதனோட சேர்த்துடலாம். கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நெய் சூடாக இருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பூந்திக்குள்ளே நல்லா நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகும். வறுத்து சேர்த்த முந்திரி திராட்சை எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக எடுத்து 2 கையிலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும் போது தான் லட்டு உடையாமல் வரும். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பூந்தி லட்டு இந்த மாதிரி உடையாமல் பர்ஃபெக்டாக வரும். இனி 1 கப் கடலை மாவு இருந்தாலே போதும், 10 லட்டுக்கு மேலே தாராளமாக செஞ்சிடலாம். அதுவும் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக சுவையான பூந்தி லட்டு.